எனக்கு என்ன குறை இப்படிவா எந்த குறை என்னது எனக்கு எந்த குறை குறையா அப்படி சாப்பிடாத மாதிரி பேசுற வச்சப்பா பேசு எந்த குறை இல்ல குறைகள் என்பது கிடையாது என் புருஷன் என்ன குறைங்க எந்த குறை இல்ல சாமி என் பெருசா இருக்கிறாரு ஏ யாரு உன் புருஷன் வயக்கா அப்படி நல்லதா செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு புருஷன் அவ்வளவு நல்லவர்னு சொல்கிறாய மானகட்டாய பெண்களுக்கு இருடி பெண்களா பிறந்தவளுக்கு சைக்கிள் தான் போவோம் ஓடுவான் அப்படி ஓடுவாரு எங்க எங்க போ சரி ஓடு இப்ப எதுக்கு ஓடியாரு என்ன பார்க்கத்தான் இந்த ஓடுறது எதுக்கு கண்ணி எடுத்தான் போவான் அது பொறி கொடுத்தா அப்படியே வருஷம் வாயில சொல்லி தெரியாது உனக்கு எங்க இப்படி ஓடுவான் 200 கொடுத்து ஒன்று வாயில ஊற்றி ஓடுவான் சொல்லிட்டான் என்ன 2023 முடிஞ்சு 24 பிறந்தது அன்னைக்கு சொன்னா இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் அதை கேட்ட பிற்பாடு சொன்னேன் உன் கணவர் அவ்வளவு மேல பாசமா இருக்கிறவரு இந்த ஜாக்கெட் இல்லாத வந்திருக்கிறீங்க பெண்ணா ஏண்டி மேல இருப்பது வானம் பெண்களுடைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய உடலில் இருப்பது அபிமானம் ஆமா இந்த அபிமானத்தை மறைப்பதற்குத்தான் இந்த 16 மொழிய புடவையை கொடுத்து பெண்களா இருக்கிறவங்க கட்டிக்கிட்டு வராங்க எந்த நேரத்திலுமே பாரு ஒரு பெண்களை வந்து ஒரு சித்தப்பா வந்துட்டாலும் அண்ணன் வந்துட்டாலும் அப்பா வந்துட்டாலும் தம்பி வந்துட்டா கூட இந்த மார்பல் இருக்க துணி ஒதுங்கிடுச்சான்னு சொல்லி இப்படி இந்த துணி இழுத்து முடிக்கிட்டே இருப்பாங்க பெண்கள் 16 மணி சேலை கட்டினது அந்த காலம் அப்புறம் எண்ணி பார்த்தனாலும் என் சாக்காலத்து ஏண்டி 4 மொழி போட பகல்ல பொறுத்த ராத்திரில போடுறா ஆட்டோ ஓடுற மாதிரி பிரச்சாது அங்க நக்கி மோகலாம் சரி சொல்லு கதையை சொல்லு சொல்லு அது அப்ப நாட்டுமே சொல்லு என்னாச்சு பகல்ல பொறுத்த ராத்திரில போடுறாங்க ராத்திரில பொறுத்த பகல்ல போடுறாங்க இது பேரு என்ன நைட்டி நைட்டி ஆமா அத ராத்திரில தான் போடணும் கைட்டி வச்சுட்டு விடிஞ்சா புடவை கட்டிட்டு வரணும் என் சக்காலத்து எந்த நேரமும் தூக்கி மாட்டிக்கிறான் சரி அவன் அண்ணன் வந்தா என் வாய் என்ன அவங்கத்தான் அந்த மாதிரி செய்யறாங்க நீ ஏன்டி ஜாக்கெட் இல்லாத வந்தன்னு கேக்குறேன் என்ன என் பெருச உயக்கு சொன்னா என்னடி சொன்னாரு பட்டு மடிச்சு கட்டி அழுவாத சொல்லுங்க சொல்லிவிட்டு அழுவு நான் இது இப்படி சொல்றேன் இல்ல நீ சொல்லிட்டு தான் அழுவணும் நான் இது இப்படி சொல்றேன் உங்ககிட்ட நாயே நீ சொல்லிட்டு தாண்டி அழுவணும் சொல்லி என் பட்டு மடிச்சு கட்டி நான் பாலி சீமையில என் பாவாடைய உள்ளடக்கி நான் பலமா போயிச்சாலும் உயக்கு சாண்டு நைக்காரே ஓ பங்காளி கூட்டமெல்லாம் எனக்கு பாவியா பேர் வைப்பான்
இவன் எனக்கு 10 ஒரு நாயம் வைப்பா. அடங்காத நின்னா 10 ஒரு நாயமும் நடக்கும், பங்காளி தான் கேட்பாங்க. எப்படி சொன்னா என்ன 23ஓட என் வயசு முடிஞ்சு போச்சுடி. முடிஞ்சிருச்சு. 24 கொண்டு கை காலெல்லாம் தடுத்துன்னு அடுத்து என்னால கைட்ட முடியாது. எதுக்கு? நல்லதுக்கு தான். என்னத்த கைட்ட முடியல? செத்து சுருக்கோடு போனாலும் அது வானான்னு சொல்லுவானா? ஓ ஓ அதுவா? என்னால கைட்ட முடியாது, தூக்கி மாட்ட முடியாது. முடியல. எத்தனை வயசுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொளுத்துறேன்னா கடவுளை 27 சாக்கிட்டு அவனால கொளுத்தி விட்டாங்க. ஜாமி ஒண்ணு இல்ல சாமி. இப்ப அவர் சொன்னாருன்னு கொளுத்திட்டார். இப்ப இந்த மாதிரி இருந்தா சந்தோஷமா இருக்கிறாரா? இப்பதான் அந்த நேரம் இந்த நேரம் தான் சிரிப்பா. இருக்கிறாரு. நம்ம வார்த்தை மீறி நம்ம கொண்டாட்டி நீ சிரிப்பான்னு வச்சு ஒண்ணு செய்ய மாட்டான். பரவாயில்ல பரவாயில்ல. அது மட்டுமா 30 பாவாடா. ஆமா என்னடி ஆம்பளை மார்க்கெட்டுக்கு வேட்டி கட்டிட்டு வந்திருக்கிற? துண்டு துண்டா இது? சரி 33 பாவாடையே நான் உள்ள மடிச்சு கட்டி ஜாக்கெட்டு தான் கைட்ட முடியல. நான் உள்ள மடிச்சு கட்டி உள்ளடக்கி பாலிச்சி மேல ஒழுங்கா போயிச்சாலும் என் வழக்கு நைக்காரே ஊராரி கூட்டம் எல்லாம் எனக்கு ஊராரி பேர் வைப்பான். இந்த ஊர்லயே நான் வைப்பான். சரி சொன்னான். நாடா அவுக்க முடியல, கை கால நடுக்குது. எத்தனை பாவாடை வச்சிருக்கான்னா மாமா 33 வச்சிருக்கான்னு. என் முன்னாடியே கொடுத்துனா நான் இருப்பேன், இல்லைன்னா நான் கொட்டி தின்னு சாவுன்னா. சரி சிரிக்காரே சிரிச்ச நக்கி நம்ம போய் பார்த்தா பாலில சிரிக்கிட்டு சிரிச்ச நக்கி. அவர்தான் உங்க வீட்டுக்காரரா? பின்னாடி வந்துருக்கான் எப்பா பார்த்தது சிரிச்சுட்டே தானே இருக்கிறாரு. அவன் பிரிச்ச முன்னாடி விட்டுட்டு அவன் ஆம்பளை எம்மோ கொஞ்சம் கொடுத்துருக்கான் பாரு. எனக்கு என் மேல காவ காத்திருக்குறான். நவறதில்ல. இவனை விட்டு நான் அசப்பி திங்க போறேன். நம்ப முடியலையே ஒண்ணு. என்ன நம்பலன்னு தான் அந்த நக்கி திரைக்கு பின்னாடி வந்துருக்கிறான். தூக்கி விட்டு பாக்கலாம். இப்ப அதனால பாவாடையை கொளுத்திட்டு அவன் கட்டின துண்டு தான் கட்டுறான். துண்டை எடுத்து கொடுத்துட்டாரு. ஐயோ பாவமா இருக்கு. என் குடும்பம் என்ன கட்டி கொடுத்தாங்களே, என்ன பெத்தா பாரு. ஆமா ஆறு உங்க அப்பா அந்த உங்ககிட்ட போயிட்டு சொல்லிட்டு காமராஜா. எங்க அம்மா இருக்கிற பாரு. ஆறு மாலா போத்துச்சு ராணி. ஓ உங்க அம்மாவா? சரி என்ன கொண்டாந்து அந்த ஒய்க்கு நக்கிக்கிட்ட கட்டி கொடுத்தாங்க. நான் கல்யாணம் செஞ்சனாளா நக்கி விட்டு நான் கவலை அடைஞ்சி குடுத்துறானு. கீழே இருக்கு. உங்களுக்கு அவனை விட்டுருவான். வேற ஆள் செட் பண்ணிட்டியா? ஆறு சரஸ்வதி போயிட்டா. ராமசாமி சும்மா தான் இருக்கிறான். கடவுளை ஒண்ணு செய்ய வேணாம், ஏதோ நல்லது படுத்து வாங்கி அது கொடுத்தா போதும். இப்ப உம்மாலாம் இருக்கிற உன் மாமியா இருக்கிறாளா? உன் மாமியா பேர் என்ன? என் மாமியா பேர் பள்ளிச்சு. பள்ளிச்சா? ஏன் பள்ளி நீட்டா இருக்குமா? கடவுளை ஒரு பல்லு வாயில இல்ல. பல்லு வாயில் இருக்கிறவங்களுக்கு தான் பள்ளிச்சுன்னு பேர் வைப்பாங்க. பல்லே இல்லாத பள்ளிச்சுன்னா பரம்பரசனம் அப்ப பேர் வச்சிருச்சு. ஓ அது முறக்காரவங்க விளையாடுறது. பல்லுல எத்தனை ஓலை அவளுக்கு பழிச்சுன்னு பேர் வச்சிருச்சு. சரி சக்காலத்து சண்டைன்னு வந்தா மாமியா மருமாவும் நல்ல ஒத்துமையா இருக்கீங்களா? எந்த நேரமும் சண்டை தானே? 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் கூட சந்தோஷமா இருக்க மாட்டோம். எப்பவுமே சண்டை தான். ஏன்? அவன் சக்கத்து ஓரளவு வெத்தலை பாக்கு இடிச்சு போற வெத்தலை பாக்கு இடிக்கிறது இடிச்சுக்கிட்டே என்ன திட்டுவான். எப்படி வெத்தலை பாக்கு மாதிரி எப்படி இடிப்பா? என் மாமன் வேலைக்கு போயிட்டான். மறுமூல காலம் எப்படி கூப்பிடலாம்? எப்படி எப்படி எங்க பிள்ளை போன வீட்டுக்குவா மாப்பிள்ள சோறாக்கு குழம்பு சொல்லணும். சொல்ல மாட்டா வெத்தலை பாக்க எடுத்து உரல போடுவா. கொஞ்சம் கம்முன்னு இருங்க. அவனை சொல்லி குத்தம் இல்ல. மாமி எப்படி திட்டு எப்படி வெத்தலை எப்படி இடிப்பா?
இது இடிச்சு வாய்க்கு வேணும் வேணும் கத்துக்கு வயிச்சு வயசு எங்க பண்ண என் முண்டனுக்குமா என் மனுக்கு வாக்கப்பட்டு வந்ததுனால உங்களை ஓட்டம்ல ஒரு விதமா பாடுவேன் நடப்பா அது வேர்க்கட்ட தண்ணிக்கு போதும் எந்த ஊர்ல கழிவத்தை என் புண்டன் வைக்குமா வருஷம் என் மனுக்கு கீழ்த்து தண்டு என் புண்டன் வைக்குமா என்ன பண்ணாந்து கவித்தேடி போத்துச்சு மாமியா மருமகளுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. வாக்கப்பட்டு வந்தனால மாரியம்மா மரியாதை அல்லவா அப்பேற்பட்ட மரியாதை கம்மியை காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு பொருள் அல்லவா வயதுல பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களாலும் வாங்க சொன்ன மரியாதை சொன்ன மரியாதை கிடையாது அப்பேற்பட்ட மரியாதை இப்பேற்பட்ட செயலுக்கு கொடுத்ததுனால என்னென்றைக்கு தீர்க்கால் வெட்டி சுவேச்சு மரியாதை வாழ்வார் நாடு இந்த நாடு நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேண்டா இல்ல உளுந்தூர்பேட்டை தாலுக்கா பாடி என்றால் மச்ச நாட்டுக்கு சமம் பொருந்திய நாடு அப்பேற்பட்ட நாட்டிலே ஆமா எதற்காக இன்று கூத்து ஆமா சரஸ்வதி அவங்களுக்காக இன்று ஒரு கூத்து சரஸ்வதி அம்மா காலமாகி விட்டார் 3 பேர் ஒரே அடி ஆட்டப்படி இங்க வாடிங்க ஒண்ணு 75 கிலோ இருப்பாங்க சரஸ்வதி அம்மா இருக்காங்களே மனிதனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வாழ்ந்தார் பிறந்தார் ஒரு நாள் இருந்தார் பிறகு மறைந்தார் எப்படி பிறந்தார் சில காலம் இருந்தார் பிறகு மறைந்தார் பிறக்கும் போது எந்த பொருளும் கொண்டு வந்தது கிடையாது இறந்து சுடுகாட்டுக்கு போகும்போது எந்த பொருளும் கொண்டு கிடையாது இல்ல இந்த உலகத்திலே நாம பிறக்கிறோம் என்றால் பிறப்பென்று ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் அவனுக்கு இறப்பென்று ஒரு நாளைக்கு உண்டு கட்டாயம் பிறக்கிறது ஒரு நாள் இறக்கிறது ஒரு நாள் இதுல இடைப்பட்ட நாள்ல கொஞ்ச நாளைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த வாழ்கின்ற நாளிலும் எந்த ஒரு பொருளையும் நம்ம எடுத்து போறது கிடையாது இல்ல இந்த மண்ணிலே பிறந்து மண்ணோடு மண்ணாகத்தான் அழியக்கூடியது இந்த ஜென்மம் இந்த உடலானது மண்ணுக்கு சொந்தம் ஆனா இந்த உலகத்திலே தாய் இருக்கிறதே தாயை போல ஒரு கோயில் எங்கேயாவது பார்த்துருக்கியா எங்கேயாவது பார்த்திருக்கிறியா இல்ல இந்த உலகத்திலே எத்தனை கோயில் நீ கும்பிட்டாலும் சரியா ஒரு தாய் போல் ஒரு கோயில் எங்கேயுமே கிடையாது இந்த 300 நாள் அங்கத்தில் ஒரு தாயான ஒரு கருவறையில் ஒரு பிள்ளையை சுமந்து எத்தனை கோயில் கும்பிட்டாலும் சரியா இந்த உலகத்திலே தாய் போல் ஒரு கோயில் எங்கேயுமே கிடையாது இந்த கருவறையில 300 நாள் ஒரு பிள்ளையை சுமந்து ஒரு தாயானவள் நடக்க முடியாமல் படுக்க முடியாமல் உட்கார முடியாமல் சாப்பிட முடியாமலோ அல்லும் கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கிறாள் சொன்னா ஒரு பிள்ளையை பெறுவதற்கு எவ்வளவு ஒரு கஷ்டப்படுகிறார் ஒரு தாய் தெரியுமா இந்த குழந்தையானது பிறக்கக்கூடிய நேரத்திலே சில தாய்மார்கள் இறந்து போயிடுறாங்க சில தாய்மார்களுக்கு தன் சுவாசங்கள் மாறி விடுகிறது அப்பேற்பட்டு அல்லல் பட்டு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்று எடுத்து தன் சரீரத்தில் ஓடக்கூடிய 4448 தசை நரம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாம் பாலா கொடுத்து ஒரு பிள்ளையை சீராட்டி வளர்க்கிறாள் ஒரு தாய் உண்மைதான் அப்படி வளர்த்ததும் இல்லாமல் பிடிக்கி அந்த பிள்ளைக்கு என்ன பொருள் தேவையோ அத்தனையும் சேர்த்து வைத்து படிக்க வைத்து கல்யாணம் செய்து வைத்து எல்லா பொருளையும் சேர்த்து வைத்து கடைசி நேரத்துல சாக போக நேரத்துல
80 வயது 90 வயது ஆனவனுடைய ஒரு தாயானவள் தந்தையானவர் 3 கால் 2 கால் நடந்து அப்பா அம்மா ஒரு குச்சி ஊனிட்டு 3 காலம் நடக்கும் போது ஆம்பளை பிள்ளையா பிறந்தாலும் பொம்பளை பிள்ளையா பிறந்தாலும் மனசுல என்ன நினைக்க வேணும் தெரியுமா? இந்த உலகத்துல நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை அல்லவா, நம்மள இந்த கோயில் அல்லவா, நம்ம குழந்தை பருவத்தில் இருக்கும் மார்போடு மார்படித்து முத்தமிட்டு நமக்கு சோறு ஊட்டி வளர்த்த தாய்